வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற அனர்த்தங்களினால் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலத்த மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. மழை ஆரம்பித்ததை அடுத்து மத்திய மலைநாட்டில் உள்ள ஆறுகள் பெருக்கெடுத்தமையாலும் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஆரம்பித்தது. ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடும் நீர்த்தேக்கங்களின் ஊடாக வெளியேறிய அதிக நீர் மகாவலி கங்கையை சென்றடைந்தமையால் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் பாதிக்கப்பட்டன. புலனறுவை மாவட்டத்தின் பல பகுதிகள் பல நாட்களாக நீரில் மூழ்கி காணப்படுவதுடன் அவ்வாறானதொரு நிலைமையே தற்போது திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்றது. திருகோணமலை மட்டக்களப்பு வீதி நீரில் மூழ்கியுள்ளமையால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாவிலாறு நீர்த்தேக்கத்தை அண்மித்து மகாவலி கங்கைக்கு இருமருங்கிலும் நிர்மாணிக்கப்பட்ட வெள்ள பாதுகாப்பு மதில் உடைப்பெடுக்கும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. அருகிலுள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மகாவலி கங்கையின் இருமருங்கிலும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக புலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதி 10 நாட்களாக நீரில் மூழ்கியுள்ளது. மண்சரிவு காரணமாக பதுளை மாவட்டத்திலேயே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஃபில்புல மண்சரிவில் காணாமற் போன மேலும் 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதியில் இதுவரை 10 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. எனினும் பலத்த மழை காரணமாக தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் நிலையம் குறிப்பிடுகின்றது.